அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எள்ளு ஆட போகிறோம். எள்ளு வந்து பார்த்தோன்னா 15,800 இருக்குதுங்க. இது 15,800 ஆட போகிறோம். இதில் எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும்னு பார்க்கலாம். நம்ம மில்லில் வந்து பார்த்தோன்னா நம்ம சொந்தமாகவே ரோட்டு செக்கு மரச்செக்கெல்லாம் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா அனைத்து நம்ம எண்ணெய்களும் ஆடி நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தேவைப்படுறோம் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய அலைபேசியின் ஆரம்பத்தையும் நான் நிறைய டைம் நிறைய வீடியோவில் கொடுத்தேன். டிஸ்பிளே தெரிய நம்பர் கூப்பிடுங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் இருக்குது, கல்லெண்ணெய் இருக்குது, விளக்கெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது ஆகிய 4 வகையான எண்ணெய்கள் இருக்கும். இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் சொந்தமாக காய்ச்சி சொந்தமாக ஆடுறதால அது ஒரு பெரிய ப்ராசஸ் தாங்க. எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தான் நம்ம தொடர்ந்து ரிஸ்க் எடுத்து நம்ம காய்ச்சி நம்ம நேயர்களுக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தேவைப்படும் எப்போனாலும் கூப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ எள்ளு ஆட போகிறோம். 15,800 இந்த எள்ளு நம்ம ஆடி ஏத்தல்ட்டு என்ன வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம செக்கை போட்டுக்கிட்டோம். செக்கை போட்டு முடிச்சுன்னா தம்பி ஒருத்தன் வந்தாப்புல, அதில் தம்பிக்கிட்ட கொட்ட சொன்னேன். ஒரு எள்ளு பூரா கொட்டி விட்டுக்கிறோம். எள்ளை கொட்டி விட்டோன்னே முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ 5 கிலோ வந்து பார்த்தோன்னா 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதுமானது. அதை 3 டைமாக ஊற்றணும். இதில் ஒரு டப்பா தண்ணி 3 ஊற்றுப்பா. பொறுமையாக ஊற்று தண்ணி இப்படி பொறுமையாக ஊற்றணுப்பா. சரி பரவாயில்ல விடு, போதும் விடு. ஃபுல்லாக ஊற்றுனியா? எலுமிச்சம்பழம் அந்த சக்கரை அழுத்தி முடியல என்னென்ன ஆர்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் போடுறாங்க. எலுமிச்சம்பழம் காட்டி போடுங்க. எலுமிச்சம்பழத்தை காட்டு. ரைட். எத்தனை இருக்கு? 3. ரைட்டு. 3 எலுமிச்சம்பழம் போட்டாச்சு. வெள்ளம் வந்து 1.5 கிலோவா? வெள்ளம் 1.5 கிலோ போடுறாங்க. இங்கே போடு, உள்ளே போட்டு இதில் அடி. சரி பரவாயில்ல போடு. வெரி குட். இல்லை உருண்டை வெள்ளம் தான் போடுறாங்க. மண்டை வெள்ளம்பாங்க, மோது வெள்ளம்பாங்க. ஏலக்காய் இருக்க பேர் ஏலக்காய் இல்லையா? ஏலக்காய் வாளியில் இருக்க பேர் இந்த வாளியில் ஏலக்காய் இல்லை, ஏலக்காய் கொடுக்கல. இப்போ வந்து செக்கை ஓட விட்டாச்சு. ஓட விட்டுன்னு கீழே நிறைய கொட்டி போச்சு. அள்ளி கொட்டு பார்க்க நிறைய. தம்பி தான் அண்ணன் பையன். சும்மா அப்படியே அந்த சைடு வந்தானா மில்லுக்கு நானும் வர சித்தப்பா சைட்டு சித்தப்பாம்பா பையனை பார்த்துங்க. தம்பி பேர் என்ன தம்பி? ரஞ்சித். உனக்குலாம் ஆட்டியாச்சா? நீ ஆட்டிவிட்டியா? என்ன ஆட்டது இருக்கா? என்ன வச்சிருக்கா? தேங்காய் வச்சிருக்கியா? சரி, அடுத்து போயிடும். நம்ம வீடியோ எடுப்போமா? சரி ரைட்டு பொண்ணு. அள்ளி கொட்டு பார்க்கணும். பொறுமை பிடிச்சிக்க. அப்படி பிடிச்சிக்கிட்டு அள்ளி கொட்டணும். இது என்னன்னு தெரியல. போன டைம் வந்துச்சு இந்த இதை டைட் பண்ண சொன்னார். இது டைட் பண்ணேன். அதுலேருந்து கீழே கொட்டுறதே இல்லை. இப்போ என்ன திரும்ப எள்ளு கொட்ட ஆரம்பிக்குது. இது காரணம் என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க. முக்கியமாக நம்ம சென்டெக் ஓனர் கனகராஜ் பரமசிவம் அவர்கள் பார்த்தாருன்னா கண்டிப்பாக இதுக்கு தகவல் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ மூலமாக நம்ம கனகராஜ் பரமசித்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட், சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம். இது என்ன காரணத்தால் கீழே எள்ளு கூட்டு வந்துடல பாருங்க. இவ்வளோ எள்ளு கீழே கொட்டிடுது. இந்த கொட்டுறதுக்கு காரணம் என்ன? திரும்ப அள்ளி மேலே கொட்டுறோம் பாருங்க. இது ஒரு வேலை தானே எங்களுக்கு. இப்போ இது காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை கை டைட் வைக்க சொன்னி இந்த ஸ்ப்ரிங்கை ஆனால் வச்சுட்டேன் டைட்லாம். ஆனால் திரும்ப கொட்டுவதற்கு காரணம் என்னன்னு தெரியலனாக்கா கண்டிப்பாக அண்ணன் இந்த வீடியோ பார்ப்பாருங்க. பார்த்தோன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவான்னு அதையும் எதிர்பார்க்குறேன். சரிங்க, எப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த கேப்பில் வந்து இந்த கேனோட வெயிட் வச்சுருப்போம். ஏற்கனவே வச்சுருப்பேன். இதான் இதோட கேனோட வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேனை தூக்கி கொண்டு வெயிட் வைக்கிறேன். இதில் தான் எண்ணெய் பிடிக்க போகிறோம். நம்ம எண்ணெய் பிளாஸ்டிக் எடுத்தாருன்னா பிளாஸ்டிக் எண்ணெய் எடுத்து வர வரப்பெல்லாம் இவரும் 100 இருக்குங்க. இதோட வெயிட் வந்து 100 இருக்குது. எல்லோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 15,800. கேனோட வெயிட் 100 இப்படியே இருக்குது. பார்ப்போம் எத்தனை லிட்டர் என்ன வருது, எத்தனை லிட்டர் எல்லாம் வருது பார்க்கலாமா? தம்பி பார்த்து வந்தானே மில்லு வேலை செய்வான். பட் இதே நோண்டிக்கிட்டு இருப்பான். கிண்ட தெரியுமா போனுங்க? சரி ரைட்டு பண்ணு. சரிப்பா. இந்த எல்லாம் அப்புறம் ஆடி முடிச்சிட்டோம். ஆடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா 700. இந்த கேனோட தான் நம்ம ஏற்கனவே வெயிட் போட்டுறோம். எம்டி வெயிட் பார்த்தீங்கன்னா 100 இருந்துச்சுங்க. 100 இருந்துச்சு. அதோட பாய் கழிச்சோன்னா பாய்க்கு 6 கிலோ இருக்குதுங்க இதோட நிகர வெயிட்டு. இப்போ நம்ம அண்ணன் பாண்டியன் எடுத்து வந்து பார்த்தோன்னா எள்ளு வந்து பார்த்தோன்னா 15,800 இருந்துச்சுங்க. அது 1 கிலோ 130 ரூபா ரேட்டு. எங்கள் ஏரியாவில் அந்த ரேட் தான் போயிட்டுருக்கு. எங்கள் ஏரியாவில் தான் ரேட்டு மதிப்பு எப்பவும் போட்டுக்கிட்டுருங்க.
2133 ரூபா வருதுங்க எள்ளோட வெயிட். எள்ளோட விலை. கூலி வந்து பார்த்தோன்னா 158 ரூபா வருதுங்க. ஒரு கிலோ 10 ரூபா நாங்கள் ஏரியாவில் போடுறோம். அதனால் அந்த 10 ரூபா தான். அடுத்த வருஷத்துல 20 ரூபா ஆக்கிடுவோம். இந்த வருஷம் அந்த 10 ரூபாயில் தான் இருக்கிறோம். வெள்ளம் வந்து பார்த்தோன்னா 1.5 கிலோ போட்டிருக்காருங்க. அது வந்து 160 ரூபா ஒரு கிலோன்னு போட்டாலும் 97 ரூபா 50 பைசா வருதுங்க. 97 ரூபா 50 பைசா வருது. பார்த்தோன்னா எலுமிச்சம்பழம் 3 போட்டார். அது 5 ரூபா வச்சாலும் மொத்தம் 15 ரூபா ஆகுது. மொத்தம் இவரோட அடக்க விலை வந்து பார்த்தோன்னா 2403 ரூபா வருதுங்க. ஆயிலோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 700 சொல்லியிருந்தேன். எம்டி வெயிட்டு 100 சொல்லியிருந்தேன். நிகர வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ வெயிட் வந்துருக்குதுங்க. அதை வந்து 900 வைக்கும்போது 6.6 மில்லி வருதுங்க லிட்ரு. கிடச்ச லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 6.600 லிட்ரு எண்ணெய் கிடச்சிருக்கு அவருக்கு. அதோட அடக்க விலை வந்து பார்த்தோன்னா 2400. அதை வந்து டிவைட் பண்ணாக்க 6.6 டிவைட் பண்ணால் மொத்தம் 364 ரூபா வருதுங்க. 2403 ரூபாயா 6 லிட்ரு 600 மில்லி அதால் வகுக்கும்போது 364 ரூபாங்க ஒரு அடக்க விலை. பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் கிடைக்குது, 300 ரூபாயில் கிடைக்குது, 380 ரூபா கிடைச்சி 400 ரூபா கிடைச்ச எண்ணெயும் இருக்குதுங்க. அவங்க வந்து பியூர் கருப்பட்டி வெல்லம் போடுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கிலோவே 500 ரூபா, ஒரு 450 ரூபாய்க்கு மேலே வருதுங்க ஒரு கிலோ வெல்லமே. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எண்ணெய் ஆடுவாங்க. அந்த வகையில் இவருக்கு கிடச்சி வந்து பார்த்தோன்னா 364 ரூபாய்க்கு கிடச்சிருங்க. அப்படியே இதில் வந்து பார்த்தோன்னா புண்ணாக்கு வெயிட் இருக்குது. புண்ணாக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5-6 கிலோ வச்சாலும் புண்ணாக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரேட்டு 30 ரூபாய்க்கு கேட்குதுங்க. 30 ரூபாய்க்குன்னா அதில் ஒரு 150 ரூபா போனாலுமே அது மெனக்கட்டு கூலிக்காது. மெனக்கட்டு கூலிக்க வச்சுக்கலாம். இது வந்து அடக்க விலை 364 ரூபாய்க்கு கிடச்சிருங்க இவருக்கு. புண்ணாக்கை நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மெனக்கறதுக்கு ஒரு 150 ரூபா கூலி இல்லாமல் எதுக்குங்க மெனக்கட்டணும்? அவன் சும்மா ஹவர்ஸ் கணக்கில் சம்பாதிக்கலாம், நிமிஷ கணக்கில் சம்பாதிக்கணும், நம்ம அப்படிலாம் சம்பாதிக்க வேணாம். அண்ணனுக்கு வந்து புண்ணாக்கு லாபமாக வச்சுக்கும். அவருக்கு கிடைச்ச லாபம் வந்து பார்த்தோன்னா புண்ணாக்கு தான். 364 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் எண்ணெய் வந்து சொந்த பயன்பாட்டு மட்டும் தான், விற்பனைகள் அந்த எண்ணெய் போகிறான். அப்படிங்கிறப்ப அவர் ஹெல்த்தியான உணவு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாரு. ஹெல்த்தியான உணவுனா ஆரோக்கியமான உணவு. மனுஷனுக்கு நோய் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உணவில் என்ன வருது? நல்ல உணவு சாப்பிடுங்க. நல்ல உணவு மட்டும் இல்லாமல் கலப்படம் இல்லாத உணவு சாப்பிட கற்றுக்கங்க. ஆரோக்கியமாக வாழலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு கட்டுப்பாடே சிறந்த முறை. அந்த காலத்தில் வந்து நல்ல உணவு, நல்ல தரமான உணவு சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. இப்போ நம்ம கண்ட எப்படி சொன்னால் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், விரைவு துரித உணவுகள் இந்த மாதிரி சாப்பிட்டு நமக்கு ஏகப்பட்ட நோய்கள் வருது. அதெல்லாம் வராமல் பாதுகாக்கணும்னா நல்ல பொருள். உதாரணம் சொல்லணும், இந்த மாதிரி எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய், சுத்தமான எண்ணெய், கலப்படம் இல்லாத எண்ணெய் சொந்தமாக ஆடி சாப்பிடுங்க. முடியலன்னா எங்களை மாதிரி உள்ள நம்பிக்கையான செக்கில் வாங்கி பயன்படுத்துங்க. எங்கள் செக்கில் வாங்கி பயன்படுத்துகிற எண்ணெய் கண்டிப்பாக தரமாகவும் தூய்மையாகவும் ஒரிஜினலாகவும் இருக்கும். என்னுடைய நம்பர் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணால் எப்போ வேணாலும் உங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும். ஒரு நல்ல வீடியோ போல உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.